அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் கிருஷ்ணாராவ். இப்போ உங்களுக்கு ஒரு பதிவு. என்ன பதிவுனா, வாழ்க்கையில எப்போதாயா நிம்மதி, எப்போதாயா கையில் 4 காசு வரும் அப்படின்னு ஏங்குறவங்க பல பேர் உண்டு. ஆமாம், எப்போ பாரு ஏதாவது பிரச்சனை, இது எப்போதான் தீரும் அப்படின்னு பார்க்குறப்போ, உங்கள் ஜாதகத்தில் அதாவது லக்னத்துக்கு 11 கூடியவன், 11ஆம் இடம் பணமழை கொட்டும், கண்டிப்பாக கொட்டும். லக்னத்துக்கு 11 பிரமாதமான இடம், லாபஸ்தானம். ஆமாம், அந்த லாபாதிபதி 2ல் 5ல் 9ல் 10ல் 11லயே யாரு 11 கூடியவன் 2, 5, 9, 10, 11ல் இருந்தால், அந்த தசை வந்தால் யோகம் பயங்கரமா வரும். கோட்டீஸ்வரனா வருவாங்க. என் அனுபவத்தை நான் பார்த்துருக்கிறேன். ஆமாம், அது மட்டுமல்ல, அந்த 11 கூடியவன் தசை மட்டும் வந்தா பத்தாது. அவன் 2, 5, 9, 10, 11 கூடியவன் சாலம் ஏறி இருக்கணும். அப்போதான் ஃபுல் ஸ்ட்ரென்த்து பிரமாதமாக செய்ய ஆரம்பிப்பான். அதை விட்டுட்டு 6, 8, 12 சாரத்தில் இருந்து 11ல் இருந்தாலும் 5, 9, 10 இருந்தாலும் இந்த 6, 8, 12 சாரம் வேலை செய்யாது. சரி, இப்போ இந்த லக்னத்துக்கு 11 கூடியவன் சப்போஸ் 2ல் இருக்குன்னு வைங்க, குடும்பமான உடனே, திருமணமான உடனே பிரமாதமா செய்யும், சந்தேகமே இல்லை. குடும்பத்துல வாரி கொடுக்கும். அதே மாதிரி இந்த 11 கூடியவனோட லக்னத்துக்கு 5 கூடிய புதன் சேர்ந்து இருந்தாலும், 11 கூடியவன் 5ல் இருந்தாலும் புத்திரர்களால் பெருத்த ஆதாயம், பூர்வீக சொத்து தேடிக்கின்னு வரும். 11 சாதாரண விஷயம் இல்லை, லாபஸ்தானம். அதோட லக்னத்துக்கு 7 மனைவி ஸ்தானம், எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அந்த 7க்கு 5 எது 11. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இவனுடைய வாழ்க்கை படிப்படிப்படியாக முன்னேற்றம் வரும். ஆனா இந்த 11ல் எப்பவுமே கேது உட்காரக்கூடாது. 3வது 11ல் கேது இருந்தா யோகம்தான். ஆனா 100 ரூபாய் கொடுக்கணும்னா 11ல் கேது இருந்தா 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்துட்டு போயிடும். ஆச்சுங்களா? 2வது, முக்கியமா வாழ்க்கையில நீங்க ஒரு தொழில் செய்யறீங்க, லக்னத்துக்கு 10 கூடியவன் ஜீவனம், அந்த ஜீவனத்துக்கு 2 கூடியவன் யாரு 11. செய்யற தொழில் எப்படி இருக்கும்? பிரமாதமா வளரும். ஆமா, லாபாதிபதி இல்லையா, பிரமாதமா கொடுக்கும். அதனால உங்க ஜாதகத்துல முக்கியமா 11 எப்படி இருக்குன்னு பாருங்க. 11 நல்லா இருந்தால் ஐயா, உங்க வாழ்க்கை நிச்சயமா பிரமாதமா பணம் கொட்டும் உங்க வாழ்க்கையில. 11 அந்த மாதிரி யோகமான ஸ்தானம், எல்லாத்துக்குமே அது யோகத்தை கொடுக்கும். எப்படின்னா, லக்னத்துக்கு 7, 8, 9, பாகியஸ்தானத்துக்கு 3. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு பாகியம் கொடுக்கும். எப்படி? பாகியஸ்தானத்துக்கு 3, 11 கீர்த்திஸ்தானம், உபஜயஸ்தானம். வராத பாடுபட்டாவது பிரமாதமா வந்துடுவீங்க. அந்த மாதிரி உங்க ஜாதகத்துல எந்த யோகங்கள் இருக்கோ இல்லையோ, லக்னத்துக்கு 11 நல்லா இருக்கான்னு பாருங்க. அந்த மாதிரி இருந்தவங்க வந்துருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த லக்னத்தை எத்துட்டு சிவநாடார் எச்சிசெயல் நிறுவனர், பல லட்சம் கோடிக்கு அதிபதி. ஆமா, அவர் லக்னம் துலா லக்னம். 2வது குரு, சனி, சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், கேது, சந்திரன் மீனராசிக்காரு. ஆச்சுங்களா? இப்ப பாருங்க, லக்னத்துக்கு
11 கூடிய சூரியன் அருமையா 9ல் போய் உட்காந்துட்டார். அதோட அந்த 9 கூடிய புதனும் 9லயே. அதுதான் நான் சொல்றது. 11 கூடியவன் 2, 5, 9, 10, 11 இருந்தால் கோட்டீஸ்வரன், சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த தசையோ அந்த புத்தியோ வரணும். இது சிவநாடார் ஜாதகம். ஆச்சுங்களா? அதுக்கு அடுத்து சும்மா ஒரு 2 சாம்பிள் தான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு. வேற யாரு? ஷாருக் கான். ஆமா, இந்தி ஆர்டிஸ்ட். பிரமாதமா பெரிய யோகம், பல கோடிக்கு அதிபதி, சாதாரணமா இருந்து முன்னுக்கு வந்தவர். அவர் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஆமா, லக்னம் குரு பாருங்க, லக்னத்துக்கு 11. 2வது சந்திர, மகர ராசி. அவர் ஜாதகம் சும்மா போட்டு வைக்கிறேன். புதன் சுக்கிரன், புதன் செவ்வாய் கேது சூரியன். பாருங்க, லக்னத்துக்கு 11 யாரு? பஞ்சமாதிபதி. நான் என்ன சொன்னேன்? 11 கூடியவன் 2, 5, 9, 10, 11 இருந்தால், அந்த தசை நடந்தால், அந்த புத்தி நடந்தால் பெருத்த யோகம் உண்டு. லக்னத்துக்கு 11 குரு 5 கூடியவன் பிரமாதமா சாதாரணமா இருந்து பல கோடிகளுக்கு அதிபதி ஆயிட்டாரு. ஏன் சொல்ல வரேன்னா, நேயர்களே, நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. நம்ம வாழ்க்கை எப்போதான் முன்னுக்கு வரும் அதெல்லாம் சிந்திச்சுக்கினே இருக்காதீங்க. உங்க ஜாதகம் பாருங்க. 11ல் 6, 8, 12 கூடியவன் இல்லாமல் இருந்தால், 6, 8, 12 கூடியவன் யாரும் இல்லாமல் இருந்தால் நிச்சயமா ஓன்னு பணம் மழை உங்க வீட்டுல கொட்டும். கவலையே படாதீங்க. நன்றி, வணக்கம்.